விருப்பப்பட்டு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வர்றோம். அப்போ அவங்களோட நம்ம லைஃப்பை நம்ம கொண்டு போகிறதானே நல்லாயிருக்கும். அப்புறையே நீங்கள் அவங்களே சேர்த்து புஷ் பண்ணி அவங்க வாழ்க்கையை இங்கே எடுத்து நம்ம வாழ்க்கையை சேர்த்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்குறீங்கன்னு கேட்குறேன். கஷ்டத்துக்குள்ளே தள்ளணுன்றது இது பாயிண்ட் கிடையாது. கஷ்டத்துலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஏன்னா காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாருன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வராரு. அவரை பற்றி அவரோட பர்சனல் லைஃப்பில் அவர் கேர் பண்ணுறாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. அதை நாங்கள் கேர் பண்ணுறோம். அவங்க லைஃப்லேருந்து ஒரு படி மேலே வந்துட மாட்டாங்களா? இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டுட்டாங்க, அதை கொஞ்சம் தூக்கி விடணும்னு தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். நீங்கள் கேர் பண்ணுறேங்கிற பேரில் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கள இன்னொரு பிரச்சனையில் இன்வால்வ் பண்ணி விடுறீங்க. வயசு இருக்கும்போது தான் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். அதை எல்லாரும் மறந்துடுறீங்க. இப்போ லோன் போட்டுட்டு 25 வருஷம் ஆயிடுது. 25 வருஷம் லோனுக்காக ஓடினதுக்கப்புறம் 50 வயசுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கொஞ்சம் அவர் லைஃபே அவரே என்ஜாய் பண்ண விடுங்க. அவர் லைஃப் என்ஜாய் பண்ணணும்ல, அதை நான் கேட்குறேன். என் கணவர் பின்னாடி தான் இருக்காரு. அவருக்கும் எனக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் 10 வயசுக்கிட்ட இருக்குது. ஆனால் ஒரு நாளைக்கு 100 தடவை ஐ லவ் யூ சொல்லுவேன், கேட்டு பாருங்கள். அவ்வளோ கிஸ் பண்ணுவேன், உண்மையாக சொல்கிறேன். லவ் இல்லாமலாம் இல்லை. அதே நேரம் கல்யாணம் ஆகி 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் நான் டார்ச்சர் பண்ணல, வீடு கேட்கல. 25 வருஷம் ஆச்சுப்பா. இதுக்கு மேலேயும் நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தால் குழந்தைங்களுடைய லைஃப் என்ன ஆகும்? 25 வருஷத்துல அவங்களுக்கு எவ்வளவு பண்ணியிருக்காங்கிறத பற்றி யோசிச்சு பாருங்க. யோசிக்கிறேன். வீடு ஒன்றை தவிர மற்ற எல்லாமே பண்ணியிருக்காருல. அப்போ அந்த வீடவே மறுபடியும் பிடிக்கிறீங்க. இதுக்கப்புறம் அப்புறம் லைஃப் ஃப்ரீயாக விடுங்களேன். ஒரு நாள் சாப்பாட்டு கஷ்டப்பட்டேன். அதுக்கு முன்னாடி இப்போ 3 வேளையும் சாப்பாடு ஒன்று கரெக்டாக போடுறேன். நீ என்ன கேட்குறேன் நான் வாங்கி தரேன். இதை விட நமக்கு ஏன் வானத்தில் பறக்கணும்னு நம்ம ஏன் ஆசைப்படணும்? திடீர்னு எல்லாத்தையும் இஎம்ஐயில் வாங்கிட்டு அதை பண்ணு இதை பண்ணு வீடு கட்டுறது எல்லாமே பண்ணிட்டு போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு இந்த இஎம்ஐ அடைக்கிறதுக்கே படாத பாடுபடுறதை விட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் சார். ஆண்கள் நீங்கள் இதெல்லாம் சந்திச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு பேண்ட் ஷர்ட்டை போயிட்டு போவீங்க, யாரையும் பார்க்க மாட்டீங்க, அப்படியே ஸ்டேஜில் போயிட்டு மொய் கொடுத்துட்டு வந்து சாப்பிட்டு வெளில வந்துருங்க. ஆனால் லேடிஸ் எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவோம் தெரியுங்களா? ஒரு நல்ல புடவைல கழுத்தில் மஞ்சள் கயிறு இருந்தால் உன்னை வானே கூப்பிட மாட்டாங்க தெரியுங்களா?